ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 27 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு உங்களை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போய் நிறையா விஷயம் பேசியிருப்பான். தென் நீங்களும் அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பீங்க. இதோட நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஓகேடா. ஸோ ஜங்குக்கும் நீங்களும் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே பைக்கில் போயிட்டுருக்கீங்க. ஜேகே அப்பப்போ மிரர் வழியாக உங்களை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். நீங்களும் அப்பப்போ அவன் ஃபேஸை பார்க்கும்போது சடனாக அவன் ஐப்ரோவை ரைஸ் பண்ணுறான். அது ஜங்குக் அண்ணா மிரரையே பார்த்துட்ருக்க அண்ணா சைட் அடிக்கிறியா? இல்லை இல்லை ஜேகே அடிக்கல. ஐயோ இல்லைங்க நான் சைடெல்லாம் ஆனால் நான் அச்சனே உன்னை அடிக்கடி அச்சேன். சரி வேணா ஒன்று பண்ணிட்டா, ஓரமாக பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேரும் மூஞ்சி பார்த்து சைட் அடிச்சுக்கலாமா? ட்ராப் பண்ணிட்டா. ஐயோ இல்லைங்க எனக்கு ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு, நான் வீட்டுக்கு போகணும், வீட்டில் தேடுவாங்க, அதுக்கு தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்ருக்கேன். உங்கள் அப்பங்காரன் வேறு அடிக்கடி உன்னை தான் தேடுவான். உனக்கு தான் அக்கா தங்கச்சின்னு 2 பேர் இருக்காங்கல்ல, வாயில் மோலே மோலே அம்முன்னு தான் வந்துட்டுருக்குமா அவனுக்கு? இல்லை அவங்க 2 பேரை விட அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம், அதனால தான். அப்படியாடி ஜங்குக்கா? எங்கேயோ எரியுது. காம் டவுன்ரா காம் டவுன், பார்த்துக்கிறேன் அவனை அப்புறமா. ஐயோ இல்லைங்க அவர் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். ஏய் நான் என்னடி பண்ண போகிறேன்? அவர் மட்டும் நீங்கள் தூங்காமல் இல்லைனா உன்னை மாதிரி ஒரு அழகான லட்டு கிடச்சிருக்குமா? வச்சு செதுக்கி இருக்கா அவங்க அப்பா உன்னை. அழகாக போயிருப்பீங்கள்ல அப்படியே முந்திக்கிட்டு. சீ சரி என்னை டைட்டாக பிடிச்சிக்கோ, வீட்டுக்கு சீக்கிரமாக போகணும்ல. இல்லை நீங்கள் கொஞ்சம் மெதுவாகவே ஓட்டுறீங்களா? ஏன்? ஸ்பீட் பிரேக்கர் போடும் போதெல்லாம் அந்த இடம் கொஞ்சம் வலிக்குது. இவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டேனா நான்? சே எவ்வளோ கேவலமானவன் நான். சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எப்படியோ கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டு முன்னாடி ட்ராப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே இறங்கி நின்றுட்டு எதுவுமே பேசாமல் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே டேப்லெட்லாம் கவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டுட்டு உங்கள் கையில் தரான். நீங்கள் வாங்கிக்காமல் நிற்கிறீங்க. ஓய் ஜங்குக்கா என்னாச்சு? ஓ டேப்லெட்ஸா, கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுட்டு அகெயின் அவனவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏய் போடி, உடம்பு சரியில்லைன்னு சொல்கிற, அதனால தான் மூடிட்டு போகிறேன், இல்லைன்னா நீ இப்போ பார்க்குற பார்வைக்கு. பாய் போய்டுவா அண்ணா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறான். ஸோ நீங்கள் மெதுவாக ஜேகேவை திரும்பி பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுறீங்க. போனதுமே நல்லா ரீஃப்ரெஷ் ஆகிட்டு ஆயின்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அது கீழே நல்லா அப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு வலி அப்படி எடுக்குது. ஸோ அப்படியே டம்ப் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக ஜேகே உள்ளே வரான். ஜேகே நீயா எங்கே இந்த டைமில்? எனக்கு தூக்கம் வரல என் ரூமில், அதான் வந்துட்டேன், தள்ளு. ஜங்குக்கா இன்னைக்கு அச்சா என் கூட படுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் என் மூக்கு வேர்த்துச்சுன்னு நினைக்கிறேன். அவனை அப்படியே துரத்திடு, நான் இங்கே தான் இருப்பேன். ஜேகே அவர் ஜங்குக்கா ப்ளீஸ். தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பாட்டுக்கு உங்களை தள்ளிட்டு பெட்டில் போய் படுக்கிறான். அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அவனுக்கு செம்ம பிளிஸ்ஸாக இருக்குது. வாவ் பொண்டாட்டி பெட்டில் படுக்கிற சுகம் இருக்கே. இங்கேயா படுப்ப? ஆமாம் ஜேகே. ஏன் இல்லை ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்க? வா அந்த புருஷன் பக்கத்தில் படு. இல்லை நீ தூங்கு, நான் தூங்க கொஞ்சம் லேட் ஆகும். என்ன பண்ண போகிற? உங்களுக்கு எக்ஸாம் வர போதில்ல, நான் கொஸ்டின் பேப்பர்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அது வேறையா? நீ எதுக்கு இப்போ டீச்சர் பச்ச? டீச்சர் ஆகிட்டு என்னை டென்ஷன் பண்ணிட்டு, அதெல்லாம் காலையில் பார்த்துக்கலாம்ப்பா. இல்லை பிரின்சிபல் சார் அர்ஜெண்ட்டாக பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அந்த சொட்டை நம்மால் தான், வந்து படு. ஐயோ இல்லை ஜங்குக்கா நீ படிக்கிறியா? ஐயோ நம்மளை பார்த்து இப்படி கேட்டாலே என்ன பதில் சொல்லிட்டு? நான் அது படிப்பேன். இல்லை இந்த டைம் நீ படித்த எக்ஸாம் எழுதுறியா எனக்காக? வீடியோ காட்டி மிரட்டி யாரையும் எதுவும் பண்ணாத. எனக்கு இது சொல்கிறக்கு கூட பயமாக இருக்குது. நான் உனக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லி தந்து பாஸ் ஆகாத பிள்ளைங்களே இல்லை. நீ வேணா உட்கார்றியா? அப்போ ஜேகே அப்படியே எங்கிச்சு உட்காந்து உங்களே பார்த்துட்ருக்கான். விழிக்கா
அம்மோ ஆ சேச்சி சேச்சி. மின்னியூ மின்னியூ இங்கேருந்து போ. ஆ அந்த ஜங்குக்கு ரூமில் என்னக்கா பண்ணிகிட்டு இருக்கான்? நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அவன் நல்லா சேர்த்தாதன்னு சொல்லியிருக்கான்ல. இது என்ன? ஐயோ மின்னியூ, நான் உனக்கு மெசேஜ் பண்ண பார்க்கலையா? கொஞ்ச நேரத்துக்கு என் ரூமுக்கு வராதன்னு. இப்போ எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. தயவு செஞ்சு இங்கேருந்து போ. அப்போ ஜேகே அப்படியே சாஞ்சு உட்காந்துட்டு, ஏய் மின்னியூ வர்றா பாரு மின்னியூ, இவ வறுத்து வச்ச மீனா இப்போ வந்துருச்சு தானா, ஒரு குயிலுக்கு தான் கானா. சி என்னடி உனக்காக பாட்டெல்லாம் பாடுறேன், சி அப்படின்ற. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? எங்கள் அக்காவை ஆல்ரெடி எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கீங்க. இங்கேருந்து போங்க, நான் என் அக்கா கூட படுக்கணும். நீ உங்கள் அக்கா கூட படுக்கணுன்னா நான் எங்கே போகிறது? புருஷன் தெரியும்ல. ஹலோ இங்கே பாருங்க, இதெல்லாம் கல்யாணமே கிடையாது, ஓகேவா? இவ்வளோ ஏன் நீங்கள் கட்டின தாலி கூட அவள் கழுத்தில் இல்லை. இதிலிருந்து என்ன தெரியுது? அந்த கடவுளுக்கு கூட உங்கள் கல்யாணத்தை பிடிக்கல. என்ன சொன்ன? என்ன காது டம்மி ஆயிடுச்சா? நல்லது தான். உன்னை மாதிரி இருக்கிறவனுங்களுக்கெல்லாம் காது கண்ணு எல்லாமே வழங்காமல் போயிடணும். எகைன் சொல்கிறேன், பரவாயில்ல. இதிலிருந்தே தெரியல உங்களோட கல்யாணம் அந்த கடவுளுக்கே பிடிக்கல. மின்னியூ நீ என்ன பண்ணுற மின்னியூ? அப்படின்னு நீங்கள் பார்த்தா ஜேகேக்கு செம்ம கோவம் வந்துடுது. பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பீங்க, அதுலேருந்து நைஃப் எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக வரான். ஏய் என்னடி சொன்ன? என்ன சொன்ன? சேச்சி ஜங்குக்கா ஜங்குக்கா ஏறி ஜங்குக்கா ஏதோ. நீ தள்ளுறி. வாடி வா, உன்னை அந்த கடவுள்கிட்டே அனுப்பிச்சி விட்றேன், அவங்ககிட்டயே நீ இருந்துக்கோ. வா வா. சேச்சி சேச்சி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், பயமாக இருக்குது. மின்னியூ வாய் அடிக்கிறதெல்லாம் அடிச்சிரு என்ன? ஜங்குக்கா ஜங்குக்கா ஏதோ சின்ன பொண்ணு ஜங்குக்கா, ப்ளீஸ் ஜங்குக்கா, கீழே அச்சாலாம் இருக்காங்க, சத்தம் கேட்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, தள்ளு. அந்த 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 கொடுமையை நான் அருகிறேன், தள்ளு. இது ஜிமினுக்கு ரொம்ப பிடிக்கும் என் முடி, ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன ஜிமினா? இங்கே வா இங்கே வா. சேச்சி சேச்சி காப்பாத்து சேச்சி. அப்போ ஜங்குக்கு அப்படியே வெறி வந்து அவன் தலையில் கை வச்சுட்டு, அது எப்படி பிடிக்காமல் இருக்கும் அவனுக்கு? அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். அவளை பார்த்தது, அவன் மேலே லவ்வில் விழுந்தது, எல்லாத்துக்குமே அவன் தானே காரணம். அவனுக்கு பிடிக்கலனா என்கிட்ட இருந்த அம்மாவை எப்போ பிரிச்சிருப்பான்ல. ஏன் 3 வருஷம் கழிச்சு அவன் என் காலேஜுக்கு வரணும், டீச்சராக வரணும், 2 பேருக்குள்ளே என்னென்னமோ நடக்கணும். இப்போவும் சொல்கிறேன், எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குது. ஆமாம். ஆனால் இப்போ உனக்கு மின்னி உன்னை இரு. ஜங்குக்கா காம் டவுன். அம்மோ என்னை விட்டுரு, எனக்கு கோபமாக வருது. உன் தங்கச்சிலாம் உனக்கு தேவையே இல்லை, கொன்று போட்டு போயிட்டே இருக்கலாம். விருகிற வர நம்ம 2 பேரும் சந்தோஷமாகவே இருக்க முடியாதுடி. ஜங்குக்கா இங்கே பாரு காம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைட்டாக அவனை கட்டி பிடிச்சி அப்படியே அவன் தோலை லைட்டாக தடவி கொடுக்குறீங்க. அப்போ ஜங்குக்கு அப்படியே அவன் பல்ல வச்சு உங்கள் ஷோல்டரை கடிக்கிறான், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறக்கு. ஓகே காம் டவுன். அவன் சின்ன பொண்ணு ஜேகே, தெரியாமல் ஏதோ சொல்கிறப்பா, ப்ளீஸ் ஜேகே மன்னிச்சிரு. இனிமேல் அவளை பேச வேணான்னு சொல்லு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. சரி இனிமேல் பேச மாட்டா. சொல்லு அவளை. என்ன சொல்லணும் உனக்கு? எல்லாருக்கும் பிடிக்கும், யாரும் நம்மளை பிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடி. நீ தானே சொன்ன என்னை ரொம்ப வெறுக்கிறேன்னு. இப்போ உனக்கு என்ன ஆசை வந்திருக்கு என் மேலே புதுசாக? என் கூட வாழணுமா ஜங்குக்கா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்ல அவளை. இதுக்கு பதில் சொல்லு. நீ தானே சொன்ன என்னை ரொம்ப வெறுக்கிற, என்னை நீ நினச்சாலும் லவ் பண்ண மாட்டேன்னு. ஏன் அப்பப்போ மாறுற? நான் பைத்தியம், அதான் நான் பைத்தியம். நீ இப்போ அவளை சொல்லு. மின்னியூ என்னாலலாம் சொல்ல முடியாதுக்கா. என்ன? ஐயோ ஜங்குக்கா சரி. மின்னியூ வந்து சொல்லு, மின்னியூ வந்து நான் அப்புறம் பார்த்துக்கலாம் வா. அப்போ மின்னியூ அப்படியே புலம்பிக்கிட்டே வந்துட்டு, உங்கள் 2 பேருக்கும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், போதுமா? நக்கல் கேக்குதா? ஐயோ மின்னியூ நீயும் ஏண்டி? அவர் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மின்னியூ. ஜேகே அவள் சொல்வா, கோவப்படாத.
சொல்லு. உங்கள் 2 பேரையும் கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை எப்போவுமே பிரிக்கவே மாட்டார். நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன். சாரி. க்யூட்டுன்னு நினப்பா உனக்கு. சேச்சி, நான் எந்ததான் பறஞ்சாலும் ஏன் குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஜங்குக்கா. சரி மினி, நீ போ. சரி, நான் போகிறேன். போதும்ல நான் சொன்னது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகலான்னு போகிறா. ஜேக்கா அப்படியே பெட்டில் போய் உட்காந்துட்டு, மினி இங்கே வா. நீ எதுக்கு என்னை கூப்பிடுற? இங்கே வான்னு சொல்கிறேன், இங்கே வா. சேச்சி, அவன் என்னை கொலை பண்ண போகிறான். போச்சு. ஜங்குக்கா, எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லு. பக்கத்தில் வந்து உட்கார சொல்லு. அது அவள் போட்டுமே. நான் தான் சொல்கிறேன்ல, நான் அவளோட மாமாடி. ரூடாக பேசிட்டேன், கொஞ்சம் சாரி கேட்கணும். பக்கத்தில் வந்து உட்கார சொல்லு. நீ சாரி தானே கேட்ப. எனக்கு கொலைலாம் பண்ணிட மாட்டல்ல. நீ வந்து உட்காருனா உட்காரு, வா. ப்ராமிஸ் பண்ணு, எனக்கு வாழணும், எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட. நீ உன் கோபத்தால் என்ன எதுவும் பண்ணிட மாட்டல்ல. ப்ராமிஸ். உனக்கு உலகத்திலே யார் ரொம்ப பிடிக்கும் அவங்க மேலே ப்ராமிஸ் பண்ணி சொல்லு, நான் வரேன். அம்மா மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், வா. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகேவே பார்க்குறீங்க. அப்போ மின்னியும், இது போய் ப்ராமிஸ், இது போய் ப்ராமிஸ். எங்கள் அக்காவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், மனசை தொட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க மேலே ப்ராமிஸ் பண்ணி கூப்பிடுங்க, அப்போ தான் நான் வருவேன். பாரு, நான் விளையாடல, எனக்கு அந்த பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும். அம்மா மேலே ப்ராமிஸாக சொல்கிறேன், வந்து உட்கார். மின்னியும் வந்து உட்கார். சேச்சி, அவன் போய் ப்ராமிஸ். மறுபடியும் நான் ஏதாவது பண்ணிடுறதுக்குள்ளே வந்து உட்காரடி. அவன் சாரி கேட்க தானே கூப்பிடுறான், வந்து தொலையன். என் உயிரை ஏன் வாங்குற? சரி, நீயும் திட்டாத, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மின்னியும் அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்து உட்கார்றா. ஸோ ஜேகே அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டு, நான் மின்னியும் ஓவராக திட்டேனா? என் மேலே இருந்து கை எடுங்க. இப்படியே சாரி கேட்டாலே போதும், என் மேலே கை போடணுன்னெல்லாம் அவசியம் இல்லை. ஐயோடா, அப்படியே உங்கள் அக்காவும் மாதிரியே. என்னடி உன்ன மாதிரியே இருக்கா உன் தங்கச்சி, உன் வளர்ப்பா? நான் தான் அவளை முக்கால்வாசி பார்த்துப்பேன். உன்ன மாதிரி டீச்சர் அம்மா மாதிரி வளர்த்திடாத, கொஞ்சம் அப்படியே ஸ்வாகா அப்படி வளர்த்து. இப்போவே திமிராதான் இருக்கா. என் காது. சேச்சி விட சொல்லு. உன் மச்சாண்டி நான் உன் கூட விளையாடாமல் வேறு யார் விளையாடுவா? விடுங்க. சரி, எனக்கு கோவம் வருமா வராதா? எனக்கு பிடிச்ச பொண்ணு வேறு, நாங்கள் 2 பேரும் சேர மாட்டோம், அவங்களுக்கு பிடிக்கல இவங்களுக்கு பிடிக்கல. என்ன பேச்சுது? என்ன பேச்சு? சரி, ஓகே விடு, ஏதோ தெரியாமல் பேசிட்டு தான். இதுவரை பேசினேன்னா இப்படி சாரிலாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இனி பேச மாட்டேன். என்ன ஃபிகர் ஆகிட்டே போயிட்டுருக்க? அப்போ நீங்கள் உங்கள் முட்டைக்கண்ணை விரித்து ஜங்குக்க பார்க்குறீங்க. அவன் அதை நோட் பண்ணிவிட்டு, அன்னையே ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்தல்ல, அப்போவே ஓகே சொல்லிடலாம். மிஸ் பண்ணிட்டேன். இனி யாருக்கோ இந்த லட்டு பீஸு. மின்னியும் நீ எந்திரி. நீ போய் காலேஜில் அசைன்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, போய் செய் போ. ஈரிடி. பேசிகிட்டு இருக்கேன்ல. அன்றைக்கி மட்டும் நான் ஓகே சொல்லியிருந்தா இன்றைக்கி 2 பேரும் ஃபைட்டிங் கப்பலாக இருந்துருப்போம்ல. ஒரு மாதிரி ரிக்ரெட்டிங்காக இருக்குது. லைஃப்பில் ஒரு பொண்ணோட வேல்யூ கடைசியில் தான் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தியா? என் லைஃப்பில் நீ மின்னியும். சேச்சி, அவளை ஏண்டி கூப்பிடுற? உன்கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். மின்னியும் நீ போ. ஆமாம், ஜெசி சேச்சி வேற ஒன்று கூப்பிட்டாங்கன்னு சொன்னல. சரி வா, நம்ம போகலாம். எதுக்குடி? இப்போ எதுக்கு அவளை இழுத்துட்டு இருக்க? ஜங்குக்கா விடுங்க, நான் போகணும். நீ என்ன என்கிட்ட மூஞ்சி காட்டுற? இல்லை, எனக்கு கொஞ்சம் கீழே ஒர்க் இருக்குது. ஆமாம். இன்றைக்கி டைம் டேபிள் படி மின்னியும் நான் தானே கீழே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லோரும் தூங்கிட்டாங்கல்ல, ஒன்று கழிச்சிட்டு. சரி ஓகேவா அப்படின்னு மின்னியும் ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்க. கொஞ்சமாவது அறிவு இருக்காடி உனக்கு? என்ன சேச்சி, அவன் அப்படி பேசுகிறான், அங்கேருந்து எஞ்சி வரணும்னு உனக்கு தெரியாதா? அப்படியே உட்காந்துட்டு இருக்க செல்ல மாதிரி. யாராவது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டா போதுமே, அப்படியே பல்லு இழிச்சிட்டு உட்கார வேண்டியது.
உனக்கு எப்படி மெச்சூரிட்டி வரும்? ஆ, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், இவங்கக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கணும் இப்படிலாம் நடந்துக்கணும்னு. நீ பொசசிவில் தானே பேசுகிற. ஏய் என்ன, இங்கே பாரு, இன்றைக்கி நான் போட்டு வச்ச பிளான் மொத்தத்தையும் நீ கெடுத்துட்ட. ஹாப்பியா? என்ன பிளானு? என்ன சேச்சி, என்ன யோசிச்ச நீ? யோ மின்யோ, அது வந்து ஹே ஸ்மால் மதர்ஸ், அப்படி என்ன தாண்டி பேசிப்பீங்க? நான் கல்யாணம் ஆகி போனதுலேருந்து என்கிட்ட எந்த சீக்ரெட்டும் சொல்கிறது இல்லைல்ல ஜெசி. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக ரூம்குள்ளே போனால் உங்கள் அக்கா அப்படியே வயிற்றில் பெருசாக பெல்லி வச்சுட்டு அது லைட்டாக டச் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் சேச்சி, எப்போ வந்து நீ? 4 o'clock வந்துட்டேன். ஏ பாரா, இவ்வளோ நேரம் நான் துடிடா ஏதாவது பண்ணுடான்னு வயிற்றில் கை வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா உன் வாய்ஸை கேட்டதுமே காலை தூக்குறான் போலியே. அப்படியா? நான் காது கொடுத்து கேட்கட்டா? உன்னோட குழந்தை என்ன நீ? அப்போ மின்னியூ நான் தான் ஃபஸ்ட்டு. இப்படி நான் தான். சேச்சி நீ போ, ஜெசி அக்கா சொல்லு. ஐயோ 2 பேரும் டான்ஸ் ஆடி என் குழந்தை ஏதாவது பண்ணிடாதீங்க. லைனாக வாங்க. மின்னியூ உனக்கு என்னை பற்றி தெரியும்ல, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். சரி போய் தொலை. தேங்க்யூ. காதில் வச்சு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காது கொண்டு போய் உங்கள் அக்காவோட ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. உங்களுக்கு செம்ம ப்ளிஸ்ஸாக இருக்குது, அந்த பாப்பா துடிக்கிறது கேட்குது. அக்கா கன்ஃபார்ம் பையன்தான், நான் சொல்கிறேன்ல. ஆமாம், நீ சொன்னதுலேருந்து தான் நானும் நம்பிட்டுருக்கேன், பையன்தான் வருவான்னு நினைக்கிறேன். மின்னியூ நீ ஜேகேவை கூப்பிட்றேன், 1 minute. நீ தள்ளு, நான் போய் காது வச்சு கேட்கணும். கூப்பிடு போ. அப்போ ஜெசி அப்படியே எழுந்துச்சு உட்காந்துட்டு, என்ன ஜங்குக்கு இருக்கானா? ஆமாக்கா. என்ன நீ லவ் அக்செப்ட் பண்ணிட்டியா ஃபைனலாக? அது வந்து லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம் 2 பேரும். அவன் என்கிட்ட எல்லாமே சொல்வான், இது சொல்லவே இல்லை. இது எவ்வளோ பெரிய நியூஸ். ஐயோ எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உன்னை அவன் எவ்வளோ லவ் பண்ணா தெரியுமா? என்கிட்ட அப்படி புலம்புவான் நீ கேரளா போனதுக்கப்புறம். இப்போ எப்படியோ அவனோட லவ் செட் ஆகிடுச்சு. ஜங்குக்கு கூப்பிடுங்க. அக்கா இதெல்லாம் போங்கு, நான் குழந்தையோட இது கேட்க வேணாமா? ஹார்ட் பீட்டை கேட்பியாமா மின்னியுமா? நீ ஜேகேவை கூப்பிடு போ. நான் தான் சொன்னல, போய் ஜேகே கூப்பிட்டு வாடிப்போ அப்படின்னு நீங்கள் துரத்தி விடுறீங்க. அப்போ அவளும் போய் ஜேகேவை கூப்பிட்றா. ஜேகே அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு ஜெஸியை பார்த்துட்டு, மச்சான் டே நல்லா என்கிட்ட சொல்லாமலே ஏதோ சாதிச்சிட்ட போல, உன் ஃபேஸில் ஒரு ஒளிவட்டம் தெரியுது. அப்போ ஜங்கு க்யூட்டாக அவன் டங்கு தெரிகிற மாதிரியே சிரிச்சிட்டு உங்கள் அக்கா பக்கத்தில் வந்து உட்காடுறான் உங்களை பார்த்துட்டே. அப்படி போதா? பதில் கேட்டால் பதில் சொல்லாமல் அப்படியே வெக்கத்தில் சிரிக்கிறாரு சாரு. என்னடா இப்படி சிரிச்சா என்ன எடுத்துக்கிறது? டே மச்சான் டே ஓட்டாதடா. அப்போ மின்னியூ, என்னது ஜெஸி, உனக்கு இவங்க 2 பேரும் அந்த விஷயம்லாம் தெரியுமா? அவன் என்கிட்ட சொல்லிட்டு தான் ப்ரப்போஸ் பண்ணவே போனானே. என்ன ஜேகே, இப்போ நீ ஹாப்பியா? எவ்வளோ அழுதுருப்ப, கடைசியாக உனக்கு பிடிச்ச பொண்ணே கிடச்சிட்ட பார்த்தியா? ஐயோ அக்கா, சேச்சியை விட 3 வருஷம் சின்ன பையன், எப்படி வீட்டில் ஒத்துக்குவாங்க? அதெல்லாம் விடு, லவ்வுக்கு என்ன ஏஜ்? ஜங்குக்கா நீ ஹாப்பியா? கா என்னவே ஓட்டிகிட்ருக்க, பார்த்துக்கிறேன். அவளையும் கேள. நான் பாவம் இல்லையா? சரி மச்சான் இரு. அம்மு என்ன அப்புறம் உன்னோட ஜங்குக்கா எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன நாங்கள் வேணால் வெளியில் போயிட்டுமா? அக்கா நீ சும்மா இருக்கா, நீ சும்மா இரு. அது வந்து எதுக்கு கூப்பிட்ட? இங்கே வா. எங்கே வரணும்? இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அங்கே அக்காவோட பெல்லி இருக்குல்ல அங்கே காதுவே. இங்கே வா, நீ சொன்னால் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்களே அவனை பிடிச்சி அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ண மாதிரியே உங்கள் அக்காவோட ஸ்டொமக்கில் வைக்கிறீங்க. இன்னுமே உங்களோட கை அவன் ஃபேஸில் தான் இருக்குது.
ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன பேசுகிறீங்க, யார் என்ன பேசுகிறாங்கன்னு கூட அவனுக்கு கேட்க முடியல. உங்களையே பார்த்துட்ருக்கான் அப்படியே. என்ன நோக்கிட்டு? அங்கே கவனம் அங்கே இருக்கணும். ஏய், உன் டீச்சர் புத்திய இங்கே என் மச்சாங்கிட்டேயோ காட்டுறியா? அக்கா நீ சும்மா இரு. ஜங்குக்கா கேட்குதா? அது என்ன ஒன்றுமே கேட்கல. மண்டு, உனக்கு என்ன கேட்கும்? சாரி ஜேகே. பரவாயில்லடி. இப்போ கேட்குதா இல்லையா? அதை பாரு. கொஞ்சம் என் ஃபேஸை நல்லா ஹோல்ட் பண்ணு. இப்போ இன்னும் நல்லா ஹோல்ட் பண்ணு. ஏய் ஜங்குக்கா, எதுக்கு அழுகிற? ஏன் நாள் அழுகலையே? மச்சான் எங்க? எனக்கு காது கேட்கல, தள்ளுங்க, நான் கேட்குறேன். குட்டி பையன் காலாட்டுறான். நான் தானே மாமா அவனுக்கு. அப்படியா? எனக்கு தெரியாதே இந்த ரிலேட்டிவ்லாம். என் குழந்தைக்கு ஜேகே என்னவா வருவான்? ஐயோ, எனக்கும் தெரியாதே. சரி, நம்ம அப்புறம் யோசிக்கலாம். இப்போ கேளு. ஜேகே, உண்மையாக கேட்குதா? கேட்குதுடி, நல்லா கேட்குது. அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீ ஹாப்பியா? இவன் ஒருத்தன் கொட்டப்பல்ல. அப்போ நீங்கள் 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. ஸோ இப்படியே 1 வீக் பாஸ் ஆகுது. இதே மாதிரி ஜங்குக்கு உங்கள் வீட்டில் தான் இருக்கான். உங்களை கிஸ் பண்ணிவிட்டு உங்களை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டே இருப்பானே தவிர அப்படி இப்படின்லாம் பண்ணுறது கிடையாது. இப்படி தான் பாஸ் ஆகிருக்கும். ஸோ 1 வீக் ஆஃப்டர் ஜங்குக்கோட வீட்டுக்கு முன்னாடி அவன் நின்றுட்டுருக்கான். அப்போ சைனீஸும் தயங்க ஜங்குக்கிட்ட பேசலான்னு வராங்க. டே ஜேகே, எதுக்குடா இப்போது எங்களை அவாய்ட் பண்ணுற? வா சரிகடி போகலாம். ஜாய் கூப்பிட்டான்னு நினைக்கிறேன், நான் போயிட்டேன், பாய். டே என்னடா? ஜேகே, ஜாய் அதை எடுத்து வைடி, வா. மச்சான் என்னடா இவன்? விடுடா சைனீஸா, நம்மெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியுமா? அவனுக்கு மூளையை மட்டும் இருந்தால் போதும்டா. நம்மெல்லாம் யார்? சும்மா தேவைக்கு பழகியிருப்பான் போல. உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க சைனீஸா, விடு, வா. மச்சான் இருந்தாலும் நம்ம ஜேகேடா, எப்பட்றா அவனுக்கு மூஞ்சி காட்டிட்டு போக தோணுது? ஒத்துக்கிறேன், 2 பேரும் சேர்ந்து அவளாவ பிரிச்சிட்டோம் தான். அவன் நல்லா இருக்கணும்னு தானடா பிரித்தோம். கடவுள் ஆரம்பிச்சிட்டான்டா நம்மளை அழுக வைக்கிறதுக்கு. அவனுக்கு நல்லா தெரியும் ஜேகே இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு. அதான் பிரிச்சிட்டான். எப்படி போகிறான் பாரு, நாசமாக போனவன். சைனீஸா, உனக்கு அழுகலாம் தெரியுமா? உனக்கு ஏன் கண்ணு கலங்குது? அப்புறம் என்னதான் இருந்தாலும் லவ் பண்ணுற பொண்ணு மாதிரி வருமா? எனக்கெல்லாம் லவ் பண்ணுற பொண்ணெல்லாம் விட எனக்கு நீங்கள் தான் மச்சான். எனக்கு தயாங்கும் ஜங்குக்கும் தான். எனக்கெல்லாம் இந்த லவ் பண்ணுற பொண்ணெல்லாம் வந்துட்டாலாம் நீங்கள் தான் மச்சான் இப்படி இருக்கீங்க. நான்லாம் அப்படி கிடையாது தெரியுமா? போடா. அவன் அவ்வளோதானா? அப்போ எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸு? எப்படி போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் அழுதுகிட்டே அப்படியே ஜேகேவே பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே நைட் ஆகுது. செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு. ஜங்குக்கோட வீட்டில் ஜாய்க்கும் ஜங்குக்கும் செம்ம சண்டை. ஜாய் அப்படியே கத்தி அழுதுட்ருக்கா. இங்கே அப்படியே பால்கனிக்கு வந்தா. நீங்கள் ஜேகேக்காக வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்கீங்க. சேச்சி, என்ன உன் லவ்வருக்காக வெயிட்டிங்கா? லவ் பண்ணுற போல? சொல்லவே இல்லை. உன்னை தப்பாக வீடியோ எடுத்தவன் மேலே எப்படி தான் லவ் வருதோ. மின்யூ, நான் சொல்கிறேன் மின்யூ. என்ன சொல்வ? இந்த காலத்து பொண்ணுங்களெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கவே முடியல. இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டான் அவன். அவன்கிட்ட உனக்கு என்ன சாஃப்ட் கார்னர்? அப்படி என்ன உன் லவ் பெருசு? சி, நீ எனக்கு அக்காவா இல்லை நான் உனக்கு அக்காவான்னு எனக்கு தெரியவே இல்லை மோலே. நான் உனக்கு சப்போர்ட் தான் பண்ணுறேன். பட் சம்டைம்ஸ் நீ பண்ணுறதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. என்ன உனக்கு வந்துச்சு அவன் மேலே அப்படி? 1 வீக்காக நானும் பார்க்குறேன். உனக்கு ஊட்டி விடுறது என்ன? மடியில் உட்காந்து கொஞ்சாத குறை தான். அதுவும் இன்னைக்கு பண்ணுறவ போலே. அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்க. இரு மின்யூ, எதுக்கு இப்படி கத்துற? எனக்கு இப்போ கத்த தான் தோணுது. எப்படி உன்னால் சீரியஸாக என்னால் இமேஜின் கூட பண்ண முடியல. உன்னை அவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணா, அந்த ஒரு டைம் ஹெல்ப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படி ஆயிட்டா நீ. எப்படி சேச்சி?
இங்கே பாரு மின்னியூ, நான் சொல்கிறது கேளு. என்ன சொல்ல போகிற? நான் நடித்தேன், போதுமா? என்னது? ஆமாம், நான் அவன்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி அப்படி பண்ணாதானே அவன் வீடியோவை டெலீட் பண்ணுவான். நான் ஒவ்வொரு டைமையும் வீடியோ டெலீட் பண்ணுன்னு சொல்லுவேன். அவன் அமைதியாக இருப்பான். நேற்று என்கிட்ட சொன்னான் நான் டெலீட் பண்ணுறேன்னு. அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ வர என் அவசரம் புரியாமல். ஷோ, இப்போ அவன் வந்து இன்றைக்கி டெலீட் பண்ணணும் மின்னியும். நீ ப்ரே பண்ணிக்கோ, அதில் தான் என் லைஃப் இருக்குது. அவன் டெலீட் பண்ணதுமே அவன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். நான் கேரளா போயிடுவேன். ஆமாம், நேற்று ப்ராமிஸ் பண்ணான் நான் ஜேகே. ஆமாம், என் மேலே ப்ராமிஸ் பண்ணான் நாளைக்கு வந்து நான் டெலீட் பண்ணுறேன்டின்னு. அப்படியா? சரிக்கா, நான் ஏதாவது ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்தா? இல்லை ஜேகே அப்படின்னு நீங்கள் திரும்பினா ஜேகே அப்படியே மலையில் நனைஞ்ச மாதிரி வந்து நிற்கிறான். பேசினதெல்லாம் கேட்டிருப்பானா? ஐயோ, ஹார்ட்டெல்லாம் படப்படன்னு இருக்கு. ஜங்குக்கா வந்துட்டியா? எங்கள் வீட்டுக்கு போகலாம் வா. ஜேகே, எங்கள் வீட்டுக்கு போகலாம் வாடி வா. ஜேகே, அது வந்து இப்போ எது கழுகுற? உண்மையில எந்த தப்பும் இல்லைல்ல? எது கழுகுற? ஏதாவது தப்பு பண்ணிட்டியா என்ன எனக்கு தெரியாமல்? ஜங்குக்கா, அது என்னாச்சு மின்னியூ? என்னாச்சு? அது வந்து அது அக்கா. அதான் உங்கள் அக்காவுக்கு என்னாச்சு? வாடி, எங்கள் வீட்டுக்கு போகலாம் வா. இது வரைக்கும் உனக்கு ஒரு ரூம் ஸ்பெஷலாக காட்டினதே இல்லை. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அதை காட்டிட்டு உன் வீடியோ டெலீட் பண்ணலான்னு தோணுது. வா போகலாமே, வா கைப்பிடி வா. ஜேகே, நீ ஓகே தானே? எனக்கு என்ன பிரம்மாண்டமாக இருக்கேன், பார்த்தாலே தெரியுதுல்ல. வா. என்ன கொஞ்சத்தில் வரமாட்ற, ஓரம் பண்ணுற? வாடி. ஓகே ஜேகே, எப்போவுமே நம்ம ரூமில் தானே? அதான் ஒரு வாரம் உன் ரூமில், ஒரு வாரம் என் ரூமில். நான் எப்போது மனசில் டிஸ்கஸ் பண்ணி வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் நாள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். வா. ஓகே ஓகே ஜேகே, போகலான்ட்டு அங்கேயே நின்றுட்டுருக்க. வாடி செல்லா குட்டி வா. சரி சரி மின்னியூ. சேச்சி, நானும் வரட்டா? இல்லை நான் பார்த்துக்கிறேன். சேச்சி பயப்படாத, நீ பேசினதை அவன் கேட்டிருக்க மாட்டான். அங்கே நின்று நான் நிறைய டைம் கேட்டிருக்கேன். நீ ஃபோன் பேசுகிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. பயப்படாமல் போ, டெலீட் பண்ணிட்டு வா. என்ன? சரி சரி மின்னியூ, பயமாக இருக்கு. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, கேட்டிருக்க மாட்டார். நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இன்றைக்கி காட் நம்ம பக்கம்தான். ஓகே சரி. அங்கே என்னடி பேசிகிட்டு இருக்க? புருஷனோட கையை பிடிச்சிட்டா அப்படியே வந்துடணும். இப்போல்லாம் திரும்பி சிக்னல் கொடுத்துட்ருக்கக்கூடாது. ஜேகே, இல்லை ஜேகே, நான் சிக்னல்லாம் கொடுக்கல. அப்படியா? சரி, உன்னை நம்பாமல் நான் வேறு யாரை நம்புவேன்? உன்னை நம்புனா நீ எனக்கு சிறப்பாக செய்வல்ல? ஜேகே புரியல. இல்லடி சொல்கிறேன், உன்னை நம்புனா என்னை சிறப்பாக அப்படி பார்த்துப்ப. அதான் செவா. சரி சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படியே ஒரு மாதிரி சிரித்த முகத்தோடையே ஜேகே கூட போகிறீங்க. ஓகேடா, இதோட நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். HQ all.